தெல் நெத்துவ ஷெட் வஹலா என்பது லங்காதீப பத்திரிகை தந்திருக்கிற செய்தி. இது தொடர்பிலான ஒரு புகைப்படத்தினையும் லங்காதீப பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கிறது. அதனத்தில் மொபிம பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கிறது. ஈய பெரேதா முத்துராஜவலின் தெல்ன கொலன்னாவினுத் சீமா கரலா தெல் போலிம் யலித் பௌத்கலிக்க டெங்கிஹிமியன்கே சங்கமிய கியாய் என்பதுதான் இந்த மொபிம பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. பிரமாதய மகரவா கண்ண கட்டயுத்து கரணமா என்று அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிற கருத்துக்களை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் அந்த பத்திரிகையிலிருந்து ஒரு செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். டீசல் ஹிங்கே கிங் துரகமன் பஸ் சியட் ஹெத்தேவாக் சக கெட்டிகமன் பஸ் சியட்ட ஹத்தலியாக் நவதி என்பதுதான் மற்றொரு தகவலாக காணப்படுகிறது. எனவே இப்பொழுது பஸ் போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதை இந்த செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. முத்துராஜவல களஞ்சிய தொகுதியிலிருந்தும் எண்ணெய் விநியோகம் முறையாக இடம்பெறவில்லை அல்லது அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொலன்னாவையிலும் அப்படித்தான் இருக்கிறது என்ற நிலைமைகளை மையப்படுத்தி இந்த செய்தியை தரப்பட்டிருக்கிறது. பிரதானமாக இந்த எரிபொருள் நெருக்கடி என்பது இப்பொழுது பல்வேறு தளங்களில் பிரச்சனை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இது தொடர்பில் இப்பொழுது பொதுமக்கள் தான் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். கொலனாவை களஞ்சிய தொகுதியிலும் எண்ணெய் போதிய அளவு இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அதனிடத்தில் இதுவரையும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நிரப்பு நிலையங்களில் தனியார் பஸ்களுக்கும் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வந்தது. எனவே கடந்த காலங்களில் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேனும் இவ்வாறு வழங்கப்பட்டு வந்தமை தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக இது தொடர்பான தகவல்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது மீண்டும் எரிபொருளுக்கு ஒரு தட்டுப்பாடு நிலவும் சூழல் வந்து பல இடங்களில் மீண்டும் நீண்ட வரிசைகள் உருவாகி இருப்பதை நாங்கள் கடந்த சில நாட்களாக அவதானித்து வருகிறோம். இந்த நிலையில் பார்ப்போமாக இருந்தால் நாட்டில் இன்று முதல் பஸ் சேவைகள் 50 வீதத்தால் குறைவடையும் என தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிடுகிறார். அதில் அந்த பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தி அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ நீண்ட தூர பயணங்கள் செய்கின்ற 170% பஸ்களும் அதனிடத்தில் 40% குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்கின்ற பஸ்களும் தங்களுடைய பயணங்களை நிறுத்தி இருக்கிறது. எனவே பொதுமக்கள் மீண்டும் வந்து செல்வதற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த 3 தினங்களாக இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள் மூலம் தனியார் பஸ்களுக்கு முறையாக எரிபொருள் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ள அவர் இந்த நிலை நீடிக்குமானால் தனியார் பஸ் சேவைகளை முழுமையாக நிறுத்த நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தென் மாகாணத்தின் பெரும்பாலான பஸ்கள் நேற்றும் சேவையில் ஈடுபடவில்லை என்ற தகவல்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதேவேளை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போ 2 தினங்களாக டீசல் கிடைக்கவில்லை என்றும் அதனால் நாடு முழுவதும் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் டீசல் நிறைவடைந்துள்ளதாகவும் சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் டிப்போக்களுக்கு எரிபொருள் கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ள அவர் எரிபொருள் கிடைத்தால் மாத்திரமே டிப்போக்களுக்கு விநியோகிக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதேவேளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் டீசல் மற்றும் பெட்ரோல் கையிருப்பு தீர்ந்துள்ளதாகவும் அதனால் நாடு முழுவதும் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பவுசர் வண்டி உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்திருக்கிறது. எரிபொருள் இல்லாத காரணத்தினால் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மீண்டும் நீண்ட வரிசை உருவாகுவதாகவும் அந்த சங்கத்தினுடைய செயலாளர் டி.வி. சாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். எனவே இங்கே கவனிக்கத்தக்க பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நிலையில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பல்வேறு தளங்களிலும் செய்திகள் வெளிப்படுகின்றன. அந்த பத்திரிகையிலிருந்து இன்னும் ஒரு தகவலை நான் இணைத்துக் கொள்கிறேன். அனுமதியின் துறை இந்தன டெங்கி ஆயத்தன தெதாஸ் எக்கசியக்க ஸ்தாபனை கரலா என்பது இன்னும் ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது எந்தவித அனுமதியும் இன்றி 2100 நிறுவனங்களில் எரிபொருள் கொள்வனவு தொடர்பிலான மோசடி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களும் தரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மற்றொரு தகவலை தெரிவிப்படுத்தியிருக்கிறார். அதாவது வழிகாட்டுதல்களை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் வழங்காது என்பதுதான் அவர் தெரிவித்திருக்கிற கருத்து. எந்த ஒரு அனுமதியும் பெறாத மற்றும் வழிகாட்டல்களுக்கு இணங்காத வணிகர்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் வழங்காது என அமைச்சர் சுட்டிக்காட்டுகிறார். 2100க்கும் அதிகமான நிறுவனங்களிடம் அங்கீகாரமற்ற வகையில் இந்த எண்ணெய் பயன்பாடு இருந்து வருவதாக அவரால் தெரிவிக்க விடயத்தினை அத பத்திரிகை இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறது. அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இது பற்றி மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதாவது 2100 தாங்கிகள் அனுமதியற்ற வகையில் இப்பொழுதும் காணப்படுவதாக அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை தற்போது 1250க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகிறார். ஏற்றுமதி வணிக நிறுவனங்கள் தமது எரிபொருள் தேவைக்கான கட்டணத்தை அமெரிக்க டாலரில் செலுத்த வேண்டும். அத்துடன் இந்த வணிக நிறுவனங்கள் எரிபொருள் நிரப்பு நிலைய விநியோகஸ்தரிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். வணிக நிறுவனங்களுக்கு பெட்ரோல் வழங்கப்படாது அமைச்சர் இதன் மூலம் தன்னுடைய கருத்தினை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்தில் இந்த எரிபொருள் வருமா வராதா மீண்டும் பழைய நிலைமைக்கு நாங்கள் சென்று விடுவோமா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2 எரிபொருள் கப்பல்கள் எப்படி இருந்தாலும் நாளை மறுதினமும் நாட்டை வந்தடையும் என்ற தகவல் மின்சக்தி எரிசக்தி அமைச்சினுடைய உயர் அதிகாரி ஒருவர் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 40,000 மெட்ரிக் டன் டீசலுடன் கப்பல் ஒன்றும் மற்றும் பெட்ரோல் கப்பல் ஒன்றும் எதிர்வரும் 2 நாட்களுக்குள் நாட்டை வந்தடையும் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சின் உயரதிகாரி ஒருவர் கூறுகிறார். நாளைய தினம் மற்றொரு டீசல் கப்பல் வந்தடையும் என்றும் அந்த கப்பலிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் டீசல் பெற்றுக்கொள்ளப்பட்டு விரைவாக விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை மற்றொரு
92 ரக ஒக்டேன் ரக பெட்ரோலுடன் கப்பல் நாளை மறுதினம் நாட்டை வந்தடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்படி கப்பலிலிருந்து 33,000 மெட்ரிக் டன் 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நேற்று முன்தினம் இரவு நாட்டை வந்தடைந்துள்ள கப்பலிலிருந்து 30,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலை தரையிறக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் நாளை முதல் அது சந்தைக்கு விநியோகிக்கப்படும் எனவும் அவரால் இது தொடர்பான தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதுதான் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் ஒரு பிரதான செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கான தாமதம் வங்கி நடவடிக்கையில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சரால் சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் டெய்லி மிரர் பத்திரிகையில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது.